இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் நம்பர் 14 சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எந்த கிரவுண்டில் வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா துபாய் இன்டர் கிரிக்கெட் கிரவுண்டில் நடக்கு. பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பிச் எக்ஸ்பெக்டட் டு பி எ நியூட்ரல். இந்த துபாய் ட்ராக்கை பொறுத்தவரை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறவங்க, அதாவது டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட் பண்ணுறவங்க தான் வின் பண்ணுவாங்க நம்ம உறுதியாக சொல்லிடலாம். செகண்ட் பேட் பண்ணுறவங்க வந்து நின்று ஆடினா சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 20-30% தான் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக நடந்த நான் இன்னொரு மேட்ச் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அந்த ஆர்சிபி விசஸ் மும்பை மேட்ச்சில் நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 200 டார்கெட்டு. ஸோ அங்கே வந்து அடுத்து இஷான் கிஷன், அதாவது ரெண்டாவது பேட் பண்ணுறாங்க ரோஹித் சர்மான் குண்டண்டிக்காக அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி விக்கெட் வரிசையாக விழுந்துக்கிட்டே இருக்குது. இஷான் கிஷன் அண்ட் போலார் நின்னாங்க. ஸோ அப்படி நின்னால் மட்டும்தான் விளையாட முடியுமே தவிர மற்றபடி செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பெரிய அளவில் இருக்காது. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் கண்டிப்பாக வந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணணும். இங்கே வந்து சிஎஸ்கே பொறுத்தவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் எம்எஸ் தோனி அவர்கள், தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்மே அவர் டாஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. 3 மேட்சும் டாஸ் வின் பண்ணி 3மே ஃபீல்டு தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. இங்கே என்னென்னா 3 டிஃப்ரெண்ட் பிச்சஸில் அவர் விளாண்டுருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அபுதாபி, செகண்ட் மேட்ச் வந்து ஷார்ஜா, 3ஆம் மேட்ச் துபாய். ஸோ 3 பிச்சிலுமே அவர் டாஸ் வின் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த மேட்ச் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிகாஸ் இங்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணுறவங்களுக்கு தான் அட்வான்டேஜஸ், செகண்ட் பேட் பண்ணுறவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த பிச்சில். ஸோ விக்கெட்கள் தான் விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா டாஸ் வின் பண்ணணும். டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவருக்கு நீங்கள் வந்து நின்று ஆடி ஆகணுங்க. ஸோ 10 ஓவர் நீங்கள் நின்று ஆடிட்டீங்கன்னா ஸோ அடுத்த ஒரு 10 ஓவர் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர், கண்டிப்பாக ஒரு 200 போடலாம் அந்த துபாய் பிச்சை பொறுத்தவரை. ஸோ நீங்கள் நின்று ஆடுறது தான் முக்கியம். அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நின்று ஆடினாலே ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஸோ இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரை தோனி அவர்கள் வந்து இன்னைக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்துருக்கேன். ஸோ அது என்னங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இந்த கிரவுண்டு ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 147, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 142. ஸோ வெதர் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நோ ரெயின் பட் டியூ இருக்குங்கிறாங்க. டியூ எங்கே இருக்குங்கிறதா எனக்கு தெரியாது. ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவரை 12 மேட்ச் நடந்திருக்கு. சிஎஸ்கே இதில் வந்து இப்போ 9 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்போ ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். ஜெகதீசன் ஆர் ருத்ராஜ் கெய்க்வாட், ஷேன் வாட்சன், ஃபாப் டூப்ளிசிஸ், அம்பேட்டி ராயுடு, கேதர் ஜாதவ், எம்எஸ் தோனி, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, டெவன் பிராவோ, தீபக் சஹர், பியூஷ் சாவ்லா. நான் முதலே சொன்ன மாதிரி தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸில் இன்றைக்கி ஏகப்பட்ட மாற்றங்கள் வரலாம். ஸோ ஏகப்பட்ட மாற்றம். ஆனால் ஒரு விஷயம் என்ன ஷுவர்னா அம்பேட்டி ராயுடு அண்ட் டெவன் பிராவோ பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் நமக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் வந்து முரளி விஜய் கண்டிப்பாக வெளியே உட்கார வைக்க போகிறாங்க, அது உறுதி. ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் அல்லது ஜெகதீசன், என்ன கேட்டால் நீங்கள் ஜெகதீசனை வச்சுட்டு போகலாம், பெட்டர்னு நான் நினைப்பேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து எல்லா தமிழ்நாட்டு பிளேயர்ஸும் கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ கல்கத்தா நைட் ரைடர்ஸில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி கலக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழக வீரர் நடராஜன் அவர்களும் கலக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ ஆர்சிபியில் வாஷிங்டன் சுந்தர், இப்படி ஒவ்வொரு டீமில் ஒவ்வொருத்தர் நம்ம சொல்லிட்டே போகலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழக பிளேயர் வந்து முரளி விஜய்க்கு நிறைய சான்சஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வாட்டி ஜெகதீசன் கண்டிப்பாக எடுத்து அவர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹார்ட் ஹிட்டரும் பண்ணுவார், ஒரு நின்று ஆடுவார். ஸோ ஓப்பனிங் ஒரு கரெக்டாக இருப்பாருங்க. அவர் அந்த பிச்சை யூஸ் பண்ணாதான் அவருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து என்னோட இதில் சொல்கிறேன் ஜெகதீசன் ஓப்பனிங் இறங்குறத. பட் எனக்கு இன்னொரு நியூஸ் வந்துருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேட்டி ராயுடு அண்ட் ஷேன் வாட்சனை ஓப்பனிங் இறக்கி விட்டுட்டு ஸோ இந்த கேதர் ஜாதவ் பிளேஸில் அல்லது அந்த ஜெகதீசன் அந்த ருத்ராஜ் கெய்க்வாட் பிளேஸில் இன்னொரு பவுலர் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி, அதாவது சர்கில் தாகூரை வந்து எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ 5 பேட்ஸ்மேன் 6 பவுலர்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஷேன் வாட்சன் இன்னைக்கு ஓப்பனிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா, பேட்டிங் ஓப்பனிங் பண்ணிட்டாங்கன்னா ஷேன் வாட்சன் டே தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஷேன் வாட்சன் எடுத்துகிட்டு போகிறது, ட்ரீம் லெவனில் எடுத்துகிட்டு போகிறது உங்கள் இஷ்டம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணீங்கன்னா ஷேன் வாட்சன் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். டூப்ளிசிஸ் டேவாக கூட இருக்கலாம் இன்றைக்கி. ஸோ ராய்டு ஓப்பனிங் பண்ணான்னா கண்டிப்பாக ராய்டு அண்ட் ஷேன் வாட்சன் கண்டிப்பாக ஓரளவு சூப்பராக கொண்டு போவாங்க. ஸோ அவரும் இன்ஜுரியிலேருந்து திரும்ப வந்திருக்கிறாரு. ஸோ நல்லா ஒரு எஃபெக்டிவாக இருக்கார். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸில் இவங்க 2 பேருமே நல்லா, 3 பேருமே நல்லா இருப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் மட்டும் சொல்கிறேன். இது நீங்கள் செகண்ட் பேட்டிங்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்ப்போம். கேதர் ஜாதவ் பொறுத்தவரை ஸோ என்ன ரோலில் நம்ம இருக்கிறோங்கிறது தெரியாமல் இருக்கிறாரு. ஸோ அவர் யூஸ் பண்ணலையா என்னன்னு தெரில. ஸோ ஒரு டீமுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய அளவில் டீமுக்கான தன்னோட சப்போர்ட்டை இன்னும் கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன்.
எம்எஸ் தோனி. ஸோ எப்படிங்கிறது எம்எஸ் தோனி அண்ட் சிஎஸ்கே டீம் பொறுத்தவரை என்னென்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே, இன்னைக்கு ஃப்ரைடே தானே, ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கூட துபாயில் வச்சு விளாண்டாங்க. ஸோ ஒரு வாரம் கழித்து தான் இன்றைக்கி வராங்க. ஸோ செம ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ்லாம் பயங்கரமாக பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதே துபாய் பீச் தான். ஸோ அவங்க எனக்கு என்னமோ தோணுதுங்க, இன்றைக்கி சென்னைக்கு வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஒரு லக் இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. ஸோ பார்ப்போம். தோனி அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் என்னென்னா பழைய தோனி இன்னும் பார்க்க முடியல. அவர் கூட சொல்லியிருக்கிறாரு அந்த குவாரண்டைன்டு அந்த 2 பேருக்கு பாசிட்டிவ். ஸோ அந்த மைண்டில் நாங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருந்தோம் அப்படின்னாரு. ஸோ அந்த மைண்ட் ப்ரெஷர்லாம் இதாகி கண்டிப்பாக அவங்க பழைய நிலைமைக்கு வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து சிஎஸ்கே வந்து எல்லாருமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கே வந்து என்னைக்காவது நீங்கள் 2008 ஐபிஎல் நடந்துட்டுருக்கு. சிஎஸ்கே என்னைக்காவது 8வது இடத்துல இருந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. ஸோ அவ்வளவு ஒரு இதாக இருந்தது. ஸோ 2 மேட்ச் தான்ப்பா லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பெருசாக பேசவில்லைன்னு சொன்னாலும் சிஎஸ்கேவோட ஃபார்ம் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓரளவு கலக்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். எம்எஸ் தோனி இவங்க நல்லா ஒரு கேப்டன்ஷிப் பண்ணுவார். ஸோ பேட்டிங் கிடைச்சாலும் அவர் நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அவர் கண்டிப்பாக வந்து அவனை ப்ரொமோட் பண்ணணுங்க. 7லாம் வரவே கூடாது. ஸோ கண்டிப்பாக அவர் நம்பர் வேணால் 7ஆக இருக்கலாம். ஸோ அவர் வந்து ஆடக்கூடுற பிளேஸ் வந்து ஒரு 4 அல்லது 5ஆக இருக்கணும். ஸோ அது நல்லா இருக்கும். 4-5ல் தோனி இறங்கிட்டாருனாலே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வான வேடிக்கைகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த துபாய் பிச்சில். சாம் கரன் சொல்லவே வேண்டாங்க. வித் த பாலும் சரி வித் த பேட்டும் சரி அந்த அளவுக்கு ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு. நீங்கள் உங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பார். கிராமன் லீக் ஆகட்டும், ஸ்மால் லீக் ஆகட்டும். ஸோ இதுக்கு மேலே நான் அவரை பற்றி என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்தவரை இன்னும் வந்து ஃபார்மில் வரலைங்க. இந்த யூஏயில் வந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் திணறிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். டெவன் பிராவோ. ஸோ எல்லாருமே இதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, பிராவோ எப்போ வருவாருங்கிறது. ஸோ இன்றைக்கி அசல்வுட் பிளேஸில் வர்றாருங்கிற மாதிரி நியூஸு. ஸோ கண்டிப்பாக இவரும் ஓரளவு இப்போ பார்த்தவங்களான்னா தெரிஞ்சிடும். சிஎஸ்கே ஓரளவு பேட்டிங் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேட்டிங் லைனப்பை வச்சு கண்டிப்பாக நீங்கள் சேசிங் கூட பண்ணலான்னு நான், அதாவது வாட்சன் அண்டு ராயுடு ஓப்பனிங் இறங்கி இதே பேட்டிங் லைனப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேசிங் கூட பண்ணலாம். ஸோ இந்த டீமும் வந்து அப்படி இருந்ததுன்னா கூட நல்லாயிருக்கும். சர்கல் தாக்கூர் வந்து வராருன்னு இருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். ஸோ பிராவோ அவர்கள் வந்து விக்கெட்ஸ்க்கு எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓரளவு நின்று விளாடுவாருங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுங்கிறத. தீபக் சகர். ஸோ தீபக் சகரை பொறுத்தவரை நல்லா நியூ பால்ஸில் வந்து நல்லா கட்டுப்படுத்துறாரு. ஸோ விக்கெட்ஸும் 1-2 எடுக்கிறாரு. ஸோ அவரை நம்பி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். நம்ம அவரை நம்பினா ஒரு 40 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 30 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுப்பாரு ட்ரீம் 11 பொறுத்தவரை. ஸோ அதனால் ஒரு நம்பிக்கையான பிளேயரை நம்ம எடுத்துகிட்டு போகலாம், தப்பே இல்லை. பியூஷ் சாவ்லாவை பொறுத்தவரை நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ரன்ஸ் ஓவராக எடுத்துகிட்டு போகிறாங்கிறது. ஆனால் விக்கெட் எடுக்கிறாரு. இந்த 3 மேட்சும் பார்த்துக்கிட்டிங்களா? ஜடேஜா கூட 2 மேட்ச்சில் விக்கெட் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் பியூஷ் சாவ்லா பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் விக்கெட் எடுத்துருக்கிறாரு. 1-2-1 அப்படி எடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் பியூஷ் சாவ்லா வந்து ரன் எக்ஸ்போஸாக போனாலும் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஜடேஜா கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து பியூஷ் சாவ்லாவை நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது உங்கள் சாய்ஸு. இப்போ வந்து நான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிளேயிங் 11 பார்ப்போம். டேவிட் வார்னர், ஜானி பிரெஸ்டோ, மனிஷ் பாண்டே, கெயின் வில்லியம்சன், அப்துல் சமத், அபிஷேக் சர்மா, பிரியம் கராக், புவனேஸ்வர் குமார், ரஷீத் கான், கயல் அகமத், நட்ராஜன். டேவிட் வார்னர் அண்ட் ஜானி பிரெஸ்டோ பற்றி சொல்லணும்னா 2 பேருமே ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஓப்பனர்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து ஓரளவு நல்ல ஒரு இவங்ககிட்ட என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, இந்த டேவிட் வார்னர் அண்ட் ஜானி பிரெஸ்டோ அடிக்க தவறிட்டானாலே அடுத்த வர பேட்ஸ்மேனுக்கு பெரிய பிரச்சனை. ஸோ இவங்க வந்து எப்பவுமே முகமது நம்பி வச்சுட்டு போவாங்க. இங்கே அவங்க கூடுதலாக ஒரு பேட்ஸ்மேன், அதாவது ஓவர்சீஸ் பிளேஸ்லேயே 3 பேட்ஸ்மேனை வச்சு போயிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக இந்த இதே ஒரு ரிஸ்கானது தான். ஏன்னா இங்கே வார்னர் அண்ட் ஜானி பிரெஸ்டோ அடிக்க தவறிட்டாங்க அப்படின்னா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக கெயின் வில்லியம்சன் அண்ட் மனிஷ் பாண்டேக்கு வந்துடும். ஸோ அந்த விஷயத்தில் தான் அவங்க இன்னும் அவங்க மேலே இன்னும் ஒரு தப்பு இருக்கும் போது தான் நான் தோணுது. ஸோ ஹோல்டராக போகலாம். பட் வில்லியம்ஸை நல்லா ஃபார்மில் யாரும் அவங்க தூக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ 4 பேருமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. ஜானி பிரெஸ்டோ போன மேட்ச்சில் ஒரு 42 ரன் அடிச்சார். வார்னர் ஒரு 41 ரன் அடிச்சார். வில்லியம்சன் 43 அடிச்சிருக்காரு. ரஷீத் கான் போன மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த 4 பேருமே நல்லா ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் இவங்க அவுட் ஆனால் தான் பிரச்சனை. இந்த ஓப்பனிங் விக்கெட்ஸ் அவுட் ஆனால் தான் எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரை பிரச்சனையே. ஸோ அதான் பிரச்சனை. ஸோ பார்ப்போம். அபிஷேக் சர்மா பொறுத்தவரை அவர் வந்து பேட்டிங் பண்ணுறாரு, பவுலிங் ஒரு 2-3 ஓவர் போடுறாரு. பிரியம் கராக், புவனேஸ்வர் குமார் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் வரல அந்த ஃபார்முக்கு. ரஷீத் கான் ஸோ போன மேட்சுக்கு ஃபார்முக்கு வந்துட்டார். கயல் அகமத் அண்ட் நட்ராஜன். ஸோ நட்ராஜனை பொறுத்த நான் சொல்லணும் அப்படின்னா நல்லா யார்கர் போடுறாருங்க. நல்லா
விக்கெட் டேக்கர் பவுலராகவும் இருக்கிறாரு. ஸோ எனக்கு என்னமோ தோணுதுங்க, இந்த ஐபிஎல் 2020 முடிஞ்சோடனே கண்டிப்பாக இந்தியன் டீமில் அவருக்கு ஏதாவது ஒரு ஒன் டேயோ T20 ஏதாவது ஒரு மேட்ச்சில் அவர் கண்டிப்பாக ஒரு ப்ளூ ஜெர்சி போட்டு நம்ம பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் நான் வந்து 60% சிஎஸ்கே கொடுக்குறேன், மிச்சம் 40% சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொடுக்குறேன். ஏன் நான் வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஹைதராபாத் வந்து இதே பிச்சில் ஃபஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன் அவங்க ஆர்சிபி கூட ஆடுறாங்க. டாஸ் வின் பண்ண டேவிட் வார்னர் வந்து சூஸ் டு பவுல் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 163 டார்கெட் ஆர்சிபி வச்சுருக்கிறாங்க, இவங்க 153ல் ஆல் அவுட். ஸோ இந்த பிச்சில் இவங்க ஒரு மைனஸ் இவங்களுக்கு இருக்குது. இவங்க இந்த பிச்சில் என்ன அப்படின்னா, ஜானி பிரஸ்டோ அண்ட் கெயின் வில்லியம் மனிஷ் பாண்டேக்கு வந்து இங்கே லெக் ஸ்பின்னில் அவங்க திணறாங்க. ஸோ லெக் ஸ்பின் அவங்க ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இங்கே எனக்கு என்னமோ ஷாம் கரனை வச்சு டேவிட் வார்னரை MS தோனி தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் சிஎஸ்கே 60% சொன்னதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரமாக இதே பிச்சில் இருக்காங்க, லாஸ்ட் மேட்ச் இதே பிச்சு தான் விளாண்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க சேஸ் பண்ணாலும் என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பவுலிங்கை எப்படி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் பவுலிங் எப்படி கட்டுப்படுத்தணுங்கிறது இத்தையும் தெரிஞ்சிருக்கும். ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரை பேட்டிங்காக பவுலிங்கானா நான் வந்து ரெண்டுமே அவங்க சமாளிச்சிருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கேதர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். இத்தனை நாள் இருந்தாலும் ஸோ அந்த ஒரு வாரம் கேப்பில் அவங்க நிறைய கற்றுருக்கலாம். ஸோ எதுனாலும் சிஎஸ்கேக்கு பிரச்சனை இல்லைங்கிறத என்னோட சாய்ஸ். ஸோ பார்க்கலாம் என்னோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ட்ரீம் லெவனில் உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்கான டீம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸில் ஜானி புர்ஸ்டோ எடுத்துருக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் டேவிட் வார்னர், மனிஷ் பாண்டே, கெயின் வில்லியம்சன், அம்பிடி ராய்டு, ஃபேப் டுப்ளெசிஸ். ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் டெவன் பிராவோ, சாம் கரன். பவுலர்ஸ் ஆப்ஷனில் நட்ராஜன், சாவ்லா, தீபக் சகர் எடுத்துருக்கிறேன். கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டூப்ளெசிஸ் மரண ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ இதே பிச்சில் லாஸ்ட் விளாண்டுருக்கிறாரு, கண்டிப்பாக அவரும் ஓரளவு எஃபெக்டிவாக இருப்பார். ஸோ சாம் கரன் ஒரு விக்கெட் எடுத்துடுறாருங்க, விக்கெட் டேக்கிங் பவுலர் தான் இருக்கிறாரு. உங்களுக்கு பேட்டிங் இல்லைன்னா விக்கெட் 2ல் ஏதாவது உங்களுக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்தாலும், ஸோ ஒரு 10 ரன் 16 ரன் அடித்தாலும் உங்களுக்கு பாயிண்ட் கூட தான் போகுது. ஸோ என்ன கேட்டால் நீங்கள் கேப்டனாகவே கொண்டு போகலாம் அவரை. ஸோ கேப்டனை கொண்டு போனாலும் வைஸ் கேப்டனை கொண்டு போனாலும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது. நீங்கள் தாராளமாக கொண்டு போகலாம். நல்லா ஒரு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக, அதாவது இப்போ மற்ற பிளேயர் ஏதாவது சொல்லுங்கள் இவர் வந்து கண்டிப்பாக அவுட் ஆயிடுவார் நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி வந்து இவங்க கிடையாது. சாம் கரனும் சரி, டூப்ளெஸும் சரி. ஸோ அந்த மாதிரி தான் நான் என்னோட கேப்டன் வைஸ் கேப்டனை நான் வந்து ஸ்மால் லீக்கில் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே ஓரளவு பேட்டிங் இதாகிடுச்சு. ஆனால் என்னால் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்ட நட்ராஜனை தவிர வேறு பவுலரை நான் எதிர்பார்க்கவே முடியல. ஏன்னா எனக்கு கிரெடிட்ஸ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ கிரெடிட்ஸ் இஷ்யூனால நான் வந்து பிராவோனை நம்புகிறேன். சாவ்லா விக்கெட் எடுக்கிறாருங்க. நான் வந்து ஜடேஜாவுக்கு தான் நான் எப்போவுமே எனக்கு ஜடேஜாவை தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஆனால் ஜடேஜாவோட ஃபார்முக்காகவும் இங்கே சாவ்லா நல்லா பண்ணுற ரன்னு நிறையா கொடுத்தாலும் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அதனால் நான் வந்து ஸ்பின்னை எடுக்கணும்னா நான் சாவ்லா தான் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஸோ தீபக் சகர் விக்கெட்டுக்கு எடுப்பார். ஸோ இதான் என்னோடய ஸ்மால் லீக் டீம். கிராண்ட் லீக் டீம் பார்ப்போம். கிராண்ட் லீக்கில் நான் தோனி எடுத்திருக்கிறேன், இங்கே ஜானி பெர்ஸ்டோ எடுக்கலை. ஸோ பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் வந்து நான் வார்னர் எடுத்திருக்கிறேன், கெயின் வில்லியம்சன், வாட்சன், டூப்ளெசிஸ். ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன் டெவன் பிராவோ, சாம் கரன். பவுலர்ஸ் ஆப்ஷனில் நட்ராஜன், ரஷீத் கான், பியூஷ் சாவ்லா, தீபக் சகர். ஸோ இங்கே வந்து நான் அம்பிடி ராய்டு நான் வந்து விட்டுருக்கிறேன். கெயின் வில்லியம்சன் அண்ட் வாட்சனை நான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக போட்டிருக்கேன். ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ கெயின் வில்லியம்சன் கண்டிப்பாக ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார். வாட்சன் வந்து ஓப்பனிங் இறங்கினார்னா கண்டிப்பாக கிளிக் ஆவாருங்க. ஸோ அந்த ஒரு சாய்ஸ் தான். ஸோ இங்கே நான் ரஷீத் கான் எடுத்திருக்கிறேன். ஸோ யாராவது ஒரு பிளேயர் நீங்கள் விட்டால் தான் நீங்கள் ஒரு பிளேயர் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா எனக்கு நட்ராஜனே போதும்பா, எனக்கு ரஷீத் கான் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜானி பெர்ஸ்டோ வச்சு போகலாம், இன்னும் நல்லா இருக்கும் சொல்லிட்டேன். ஸோ இதான் கிராண்ட் லீக் டீம். நான் இன்னொரு டிப்ஸ் கூட சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ டாஸ் வின் பண்ணி ஓப்பனிங் யார் பேட் பண்ணுறாங்கிறத பாருங்கள். ஸோ ஓப்பனிங்கில் ஒரு டாப் 4 எடுத்துக்கோங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பேட்டிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் ஜானி பெர்ஸ்டோ, வார்னர், கெயின் வில்லியம்சன், மனிஷ் பாண்டே எடுத்துக்கோங்க, தப்பே இல்லை. ஸோ இங்கிட்டு நட்ராஜன் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் போகலாம். ஸோ அது உங்கள் சாய்ஸ். இப்போது இன்கேஸ் நீங்கள் வந்து சிஎஸ்கே வந்து பேட் பண்ணுறாங்க,
அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒருவேளை ராயுடு அண்ட் வாட்ஸன் எடுத்துக்கோங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை கூட போட்டுக்கலாம், 2 பிளேசஸும் போட்டுக்கலாம். ஸோ தோனி வேணுமானுங்கிறது உங்கள் இஷ்டம். ஏன்னா இங்கே நான் வந்து பிராவோவும் சாம் கரனும் எடுத்துருக்கிறதுனால நீங்கள் தோனி வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணால் வேணுமானுங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஜானி பெர்ஸ்டோ எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அதே பவுலிங் தான். ஸோ இவங்க 4 பேருமே பவுலிங் போட்டுருவாங்க எனக்கு தெரிஞ்சு, டெவன் பிராவோ அண்ட் சாம் கரன். ஸோ உங்களுக்கு ஒரு நல்லா பாயிண்ட்ஸை எடுக்கிறதுக்கும் நல்லா ஒரு வசதியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. 2வது பேட் பண்ணுறாங்க, ஓப்பனிங் எடுக்காதீங்க. இப்போ SRH பேட் பண்ணுதுன்னா நீங்கள் வார்னர் அல்லது பிராஸ்டோ யாரையா ஒருத்தர் நம்பி நீங்கள் எடுங்க. ஸோ பிராஸ்டோ கொஞ்சம் திணறிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ அதையும் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் டீம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இதான் ஒரு டிப்பு. இதுதான் இது 2மே என்னோட டெமோ டீம் தான். நான் வந்து ஃபைனல் அப்டேட் வந்து டெலிகிராம் சேனலில் நான் உங்களுக்கு கொடுக்கேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று கூட நான் போட்ட டீம் 600 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்திருந்தது. ஸோ எல்லோரும் ஒரு 300-400 ரூபா ஜெயிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கிராண்ட் லீக்கில். ஸோ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்கள் டீம்ஸை பகிர்ந்துக்கலாம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு IPL ஃபேண்டசி ப்ரெடிக்ஷனும் மேட்ச் ப்ரிவியூவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.